ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் டிசைன் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங் ஆப். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து கம்மியான விலையில் வாங்கணும்னு நினச்சா பை மோட்டிங் ஷாப்பிங் ஆப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஓகேங்களா, மேலே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், சைடில் வந்து ஒரு 5 டோட்டலாக வந்து கீழே வந்து எனக்கு 20 சென்டிமீட்டர் இருந்ததுங்க. அதனால் இந்த சைடு ஒரு 5ம் லெஃப்ட் சைடு ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்டை வந்து இந்த ஊசியை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா நெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சில்வர் ஜெரி வச்சு அவுட்லைன் போட்டுங்க. சில்வர் ஜெரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜிக்ஜெக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ கீழே வந்து நார்மல் டபுள் செயினில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்க. இது கிளாத் கொஞ்சம் இதாக இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப லேஸாக இருந்தது கிளாத்து. ஸோ அதனால் மறுபடியும் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெட்டை வந்து சைட்லலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் எப்போயுமே வந்து நெட்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள், சரிங்களா. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த கட்டரெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதால டக்குன்னு வந்து கிளாத்தை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால் நீங்கள் இது ரொம்ப பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதேமாரி குழந்தைங்களாம் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பார்த்துட்டு நீங்கள் இந்த நெட்டு கட் பண்ணுறதெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி வந்து கட் பண்ணி எடுங்க, சரிங்களா. சப்போஸ் கொஞ்சம் இதானாலும் ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். சிம்பிளான அதுக்கப்புறம் வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண சொன்னதால் என்ன பண்ணியிருந்தேன்னா த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துட்டேங்க. த்ரெட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா லேசி டிசி ஸ்டிச்சும் சைடில் வந்து பீட்ஸு உள்ளே பார்த்திங்கன்னா பர்ல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சைடில் எல்லாமே வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த லுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்குக்கும் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து த்ரெட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி த்ரெட் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணுங்கள். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இடையில வந்து ஒரு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இதுக்கு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் டபுள் கலரில் வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். லைட் பிங்க்கும் டார்க் வந்து ரோஸும் வந்து கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் சைட் நெக்குக்கும் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா டார்க் கலர் மட்டும் கொடுத்துருந்தேன். அதில் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து டார்க் பிங்க்கில் இருந்ததால் நான் வந்து அதை கொடுத்துருந்தேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆரி போட்டதுக்கப்புறம் எப்பயுமே வந்து கம் அப்ளை பண்ணி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும், சரிங்களா. இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது மாட்டும்போது நம்ம வந்து கையிலேருந்து ஏதாவது கழட்டும்போது பார்த்திங்கன்னா வலையில் எங்கேயாவது சிக்கி கூட உங்களுக்கு அந்த பீட்ஸு அது எல்லாமே வந்து வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆரி ஒர்க் போடுறவங்களாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் எந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா கம் அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபைனலாக வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரு ரவுண்ட் ஸ்டோன் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஸ்டோன் வந்து டார்க் பிங்க் கலரில் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இது பேக் சைடு நெக்குங்க. ஸோ பேக் சைடு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஹேண்டு ஓகேங்களா. போடும்போது வந்து கிராண்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். தேங்க்யூ, பாய்.